உங்களுக்கு வயசாக ஆக நேரம் ஏன் இப்படி ராக்கெட் வேகத்துல பறக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வருஷம் கண் சிமிட்டத்துக்குள்ள முடிஞ்சிடுது. இந்த ஒரு விசித்திரமான உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசுல ஒரு கோடை விடுமுறைங்கிறது முடிவே இல்லாத ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு வருஷமே எப்படி போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபீலிங் உங்களுக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? அப்போ என்னதான் நடக்குது? நிஜமாவே நேரம் வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சா, இல்ல நமக்குள்ள தான் ஏதோ மாற்றம் நடந்திருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். காணாம போகும் நேரத்தின் மர்மம் அது என்னன்னு பார்க்கலாம். இங்கதான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே இருக்கு. அதாவது, நாம நேரத்தை எப்படி உணர்றோங்கிறது கடிகாலத்தோட முட்களை பொறுத்தது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம மூளை எவ்வளவு புது புது நினைவுகளை சேவிக்குதுங்கிறத பொறுத்தான் இருக்கான். இதுதான் இந்த முழு விஷயத்தோட அடிப்படை. இப்போ நம்மளோட மூளையே ஒரு டைம் மிஷின் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது, நினைவுகள் எப்படி நம்ம நேர உணர்வை மாத்தி அமைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க குழந்தை பருவத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எல்லாமே புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். நாள் ஸ்கூல் போனது, முதலா கிடைச்ச ஃப்ரெண்டு, தடவை சைக்கிள் ஓட்டுனது, புதுசா பார்த்த இடங்கள்னு உங்க மூளை அப்போ தொடர்ந்து புது புது ஆழமான நினைவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா பெரியவங்களானதும் என்னாகுது? நம்ம வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ள சுழல ஆரம்பிச்சிடுது. காலையில எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, சாப்பிடுறது, அப்படியே போனை நோண்டுறது, தூங்குறது, திரும்பவும் அடுத்த நாள் இதேதான். இதுல புதுசா நினைவுகளை உருவாக்க பெருசா இடமே இல்ல. வாழ்க்கை ஒரே மாதிரி போகும்போது நம்ம மூளை ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுது. அது புதுசா மனக்குறிப்புகளை, அதாவது மென்டல் புக் மார்க்ஸை பதிவு செய்யறதையே குறைச்சிடும். இதனால திரும்பி பார்க்கும்போது அந்த மொத்த காலகட்டமே ரொம்ப சின்னதா வேகமா போன மாதிரி நமக்கு தோணுது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதுதான் சுருங்கும் வருட கோட்பாடு. அதாவது, ஒவ்வொரு வருஷமும் ஏன் போன வருஷத்தை விட சின்னதா தெரியுதுன்னு இது விளக்குது. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க 10 வயசு குழந்தையா இருக்கும்போது ஒரு வருஷங்கிறது உங்க மொத்த வாழ்க்கையில 10%. அது ஒரு பெரிய நீண்ட காலம். ஆனா நீங்க 50 வயசுல இருக்கும்போது அதே ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில வெறும் 2% தான். அதனாலதான் வயசாக ஆக வருஷங்கள் ரொம்ப குறுகியதா நமக்கு தோணுது. போதாக்குறைக்கு நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கை முறை இந்த உணர்வை இன்னும் அதிகமாக்குது. ஆஃபீஸ் டென்ஷன், சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங், கவனம் சிதறதுன்னு பல காரணங்களால நம்ம மூளை எந்த ஒரு தருணத்தையும் ஆழமா பதிவு செய்யறதில்ல. நாட்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்து நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கடிகாரத்தை பத்தின பிரச்சனை இல்லைங்க. இது முழுக்க முழுக்க நம்ம அனுபவத்தை பத்தினது. இந்த ஒரு உண்மையை நாம உணரும் போதுதான் நேரத்தின் மீதான நம்ம கட்டுப்பாட்டை திரும்ப எடுக்க முடியும். சரி, நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நேரத்தை எப்படி கொஞ்சம் மெதுவாக்கலாம், நம்ம நேர உணர்வை எப்படி மீட்டெடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மூளைக்கு அதிகமா மனக்குறிப்புகளை உருவாக்கணும். புதுசா ஏதாவது செய்யுங்க. தினமும் போற வழியை மாத்தி வேற வழியில போங்க. ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க. உங்க வழக்கமான வாழ்க்கைய கொஞ்சம் உடைச்சு பாருங்க. உங்க மூளை தானா விழிச்சுக்கும். நேரத்தை நீட்டிக்கிறதுக்கான உண்மையான ரகசியம் வினாடிகளை எண்ணுவதில் இல்ல, அது நீங்க அந்தந்த கணத்துல எவ்வளவு முழுமையா கவனமா இருக்கீங்கிறதுல தான் இருக்கு. பாருங்க, இந்த ஒரு மேற்கோள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் எவ்வளோ அழகா சொல்லுது. வாழ்க்கையோட நீளம் நிமிடங்களால கணக்கிடப்படுறதில்ல, நாம முழுசா வாழ்ந்த மறக்க முடியாத தருணங்களால தான் கணக்கிடப்படுது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க சின்ன வயசை விட இப்போ உங்களுக்கு நேரம் ரொம்ப வேகமா போற மாதிரி தோணுதா? உங்க அனுபவம் என்னவா இருக்கு? கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பகுப்பாய்வு உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழுங்க.